பிஜேபியை அனுசரித்து தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களிடம் அதை விட முக்கிய ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த ஓட்டு சிதறாமல் பார்த்து கொண்டு அதையும் அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு பாருங்க. ஓட்டு சிதறாமல் பார்க்க வேண்டும்னா ஆல்மோஸ்ட் கூட்டணி பின்புலத்தில் பேசி முடிக்கப்பட்டு விட்டது தான். நம்ம தவறாக நம்ம அதிமுக விமர்சனம் செய்திருக்குது, தவறு தவிர்த்துக்கலான்ற உணர்வு அண்ணாமலைக்கும் இப்போ வந்திருக்கு. அதனால் இரட்டை மாட்டு வண்டி போல் 2 பேரும் கூட்டணி உறுதி செய்துட்டாங்க. இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிஜேபி என்டிஏ தலைமையில் கூட்டணின்னு கேட்குறாங்க. அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, இங்கே அதிமுக தான் பெரிய கட்சி, இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணின்றது தான் தலைக்கு மேலே கத்தி அண்ணன் எடப்பாடிக்கு. 2 விதத்தில் கூட்டணி சேர்ந்தா பிஜேபியோட சேர்ந்தா இங்கே கொடநாடு கேஸு வேகமாக போகுது, கூட்டணி சேரலன்னா அங்கே அமலாக்கத்துறை கேஸு வேகமாக போகுது. அதனால் அவர் இருதொலி கல்வி இது மாதிரி அவஸ்தைப்பட்டுங்கிறது அந்த தொண்டர் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் தெரியுது. அவர் ஒன்று கோவை சிறைக்கு போகணும், இல்லைன்னா பீகார் சிறைக்கு போகணும். இதில் எந்த சிறை பெஸ்ட்டுன்றது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு 1989 நான் சீனியர். நான் யாருக்கு நீ சீனியர்? ஆனால் 77 சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சீனியரா? நீங்கள் சீனியரா? ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் சீனியரா? நீங்கள் சீனியரா? யாருக்கு நீங்கள் சீனியர்? நத்த விதம் சீனியர். இந்த இயக்கத்தில் எத்தனை பேர் சீனியர்கள் இருக்கிறார்கள்? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் தெரிகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது, திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயார் அப்படிங்கிற நிலையில் எடப்பாடியார் பேசியிருக்காங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? மத்திய அரசுடைய அழுத்தம் காரணம். நம்பர் ஒன் தொண்டர்களுடைய மனநிலை காரணம், முக்கியமான காரணம். தொண்டர்கள் பிஜேபியை அனுசரித்து தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களிடம் அதை விட முக்கிய ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த ஓட்டு சிதறாமல் பார்த்து கொண்டு அதையும் அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு பாருங்க. ஓட்டு சிதறாமல் பார்க்க வேண்டும்னா ஆல்மோஸ்ட் கூட்டணி பின்புலத்தில் பேசி முடிக்கப்பட்டு விட்டது தான் அர்த்தம். இது அஃபிஷியலாக வெளியில் இல்லை, அவ்வளோதான். இதுவரைக்கும் எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் கூட பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி துண்டு போட்டு தாண்டாத குறையாக தெரிவித்தாங்க. திடீர்னு இப்போ மாறி இருக்காங்க அப்படின்னா மாற்றத்திற்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்றதுக்கு இது ஒரு முக்கிய உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலையை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையோ 2ஆம் கட்ட தலைவர்களையோ விமர்சிப்பதை தவிர்த்திருக்கிறார். அதையும் பார்க்கணும். கடந்த காலில் அவரும் வாய் துடுக்கா சில வார்த்தைகளை பேசினார். இதே பிஜேபி அன்றைக்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டது. அண்ணன் எடப்பாடியார் சசிகலா அம்மா முதலமைச்சராக ஆவதை சசிகலா அம்மையாரோட இருந்தபோது கூட அவங்களுடைய முதலமைச்சராவதை கூட தடுத்த பிஜேபி, தமிழ்நாட்டில் நம்ம ஈஸியாக கால் ஊன்றிடலாம் என்று கணக்கு போட்ட பிஜேபி யதார்த்தத்தை உணர்ந்து கள நிலவரத்தை அறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து இவர்கள் இப்பொழுது இவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் ஆட்சியை கொண்டு வர முடியாது என்பதை கள நிலவரத்தை பிஜேபி உணர்ந்த காரணத்தினால், குருமூர்த்தியை சற்றே விலகி வைத்த காரணத்தினால் மீண்டும் பிஜேபி அக்கா தமிழிசை சொன்னது போல மீண்டும் பிஜேபி ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை இங்கே மலர்ந்தே தீரும் என்றதற்கு இது ஒரு நல்ல சமீட்சையாக தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் வாக்குகளை ஒன்று சேர்க்கக்கூடிய விதத்தில் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தாலும், ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது கட்சி மட்டத்திலேயே எடப்பாடியாருக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் உள்ள இருக்கிறதா அப்படின்ற கேள்வி. வேலுமணி திருமணத்தில் கண்கூட பார்த்தோம். திருமண நிகழ்ச்சி, வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாத்திலையும் நம்ம பார்த்தோம். ஆனால் எடப்பாடியார் திருமணத்துக்கு முக்கியம், ஒரு பொதுச் செயலாளர் திருமணம் தான் முக்கியம், ரிசப்ஷன்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. திருமணத்திற்கே வரவில்லை, புறக்கணிச்சிருக்கிறார். அப்போ வேலுமணிக்கும் அவருக்கும் உள்ள வேலுமணியிலிருந்து சிவி சண்முகத்திலேருந்து அண்ணன் செங்கோட்டையானிலிருந்து நத்தன் விஸ்வநாதன்லேருந்து திண்டுக்கல் சீனிவாசன் வரைக்கும் எல்லாரும் போய் வரவேற்றாங்களே. யாரை வரவேற்றாங்க? பொதுச் செயலாளர் இல்லை, பாரதிய ஜனதா தலைவர். யார் நம்மளுக்கு எதிரி, யார் அந்த இயக்கத்தின் தலைவராகவே இருக்கக்கூடாது, பிஜேபியோட அண்ணாமலை இருக்கிற முறை நான் கூட்டணியே கிடையாதுன்னு டெல்லியில் சொல்லிட்டு வந்தவங்க இன்றைக்கி அவரை விழுந்து வரவேற்பு நிகழ்ச்சியில் நம்ம வரவேற்றதை பார்த்தோம். அது நல்ல விஷயம் தான், வரவேற்று தப்புன்னு சொல்ல முடியாது. நத்தன் விஸ்வநாதன்லேருந்து திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் போய் அவரும் அதுக்கேற்ற மாதிரி ரிசீவ் பண்ணார். நம்மளுக்கு அதிமுகவில் எடப்பாடி மட்டும்தான் பிரச்சனையை தவிர மற்ற 2ஆம் கட்டத்தில் யாருமே நம்மளுக்கு தொல்லை இல்லை. நம்ம தவறாக நம்ம அதிமுக விமர்சனம் செய்திருக்குது, தவறு தவிர்த்துக்கலான்ற உணர்வு அண்ணாமலைக்கும் இப்போ வந்திருக்கு. அதனால் இரட்டை
மாட்டு வண்டி போல் 2 பேரும் கூட்டணி உறுதி செய்துட்டாங்க. இதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பிஜேபி என்டிஏ தலைமையில் கூட்டணின்னு கேட்குறாங்க. அண்ணன் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, இங்கே அதிமுக தான் பெரிய கட்சி, இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணின்றது தான் முடிவு செய்யணும், அது ஒன்று தான் பாக்கியை தவிர மற்றபடி அதேமாதிரி 100 கோரிக்கை அண்ணன் எடப்பாடியார் வச்சுருக்காரு. என்னை முதல்வர் வேட்பாளராக நீங்கள் இப்பொழுதே அறிவித்தால் நான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக, இவ்வளோதான். இது 2 விரைவில் பிஜேபி அறிவிச்சிடும். அதில் ஒன்றும் பெரிய ஏற்கனவே 2021 இதுதான் அறிவித்து முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியாரை முதல்வர் வேட்பாளராக அங்கீகரிக்க வேண்டும் என்று தான் பிஜேபியோட ஒற்றை கோரிக்கையோடு நிற்குது. அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கடந்த இதெல்லாம் சொன்னோம், 10 நாளில் பிஜேபியோட கூட்டணி உறுதி செய்யப்படும் சொன்னோம். அது இப்போ நிதர்சனமாக 10 நாள் கூட ஆகலை. 7வது நாளே அண்ணன் எடப்பாடியார் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, மறைக்கல. எங்களுக்கு பிரதான எதிரி திமுக தான். திமுக எதிர்ப்பதற்காக யாருடைய ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைக்கப்படும். அந்த வகையில் 6 மாதத்துக்குள் கூட்டணி இறுதி செய்யப்படும் சொன்னார். இப்போ நீங்க கடந்த வீடியோவில் தெரிவித்தது போல தான் பார்த்தீங்கன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி கூட அலையன்ஸுக்கு செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் மட்டும்தான் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எடப்பாடியார் பிடிவாதம் பிடித்தால் எடப்பாடியாரை கூட வெளியேற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிங்க. அது கண் கூட பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணத்திலையும் எடப்பாடியார் கலந்துக்கல. அப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய அழுத்தத்திற்கு எடப்பாடியார் அடிபணிந்தாரா, அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுடைய அழுத்தத்திற்கு எடப்பாடியார் அடிபணிந்தார்? எடப்பாடியாருக்கு பிஜேபியோட கூட்டணி சேர்வதில் எந்த தயக்கமோ மறுப்போ இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, தியாகத்தலைவி சின்னம்மா, டிடிவி தினகரன் சார், சின்னம்மா கூட விட்டுருங்க, டிடிவி தினகரன் சார் ஓபிஎஸ்ஸை கண்டிப்பாக இணைக்கணும், அந்த கட்சிக்குள்ளே இணைக்கணுன்ற ஒரு அழுத்தத்தை தான் அவரால் ஏற்றுக்க முடியல. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் எப்போவுமே தயார். ஏன்னா 3வது முறை பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்று டெல்லியில் போய் கூட்டணியோட இதில் அறிவிச்சிட்டு வந்தவர் தானே. அதில் அவருக்கு தயக்கமே இல்லை. உங்களுக்கு பலம் பத்தவில்லை, நீங்கள் பிரிந்த அனைவரும் ஒன்று சேர வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்ததன் காரணத்தினால்தான், இல்லைனா நீங்கள் வெற்றி பெற முடியாது என்றதை அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுதான் அவருக்கு இடைச்சற்களாக இருந்ததை தவிர மற்றபடி அவருக்கு ஒன்றும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு எந்த தயக்கமும் கிடையாது. பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து 56 கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சுமார் 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. இதில் புறக்கணிப்பு செய்த கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிப்பு செய்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக இதில் கலந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கலந்துக்கல, அதிமுக கலந்துகிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்ப்பது? அதிமுகவுக்கு வந்து தலைக்கு மேலே கத்தி அண்ணன் எடப்பாடிக்கு 2 விதத்தில். கூட்டணி சேர்ந்தா பிஜேபியோட சேர்ந்தால் இங்கே கொடநாடு கேஸு வேகமாக போகுது, கூட்டணி சேரலன்னா அங்கே அமலாக்கத்துறை கேஸு வேகமாக போகுது. அதனால் அவர் இருதொழிக்கல்வி இது மாதிரி அவஸ்தைப்பட்டுங்கிறது அந்த அடிமட்ட தொண்டன் வரைக்கும் தெரியுது. கூட்டணி பிஜேபியோட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவசரமாக கொடநாடு வழக்கில் சம்மன் நடக்கப்படுது. அங்கே மேனேஜர் நடராஜன் திரும்ப அழைக்கப்படுறாரு. இந்த வேகம் எடுக்குது. அவர் ஒன்று கோவை சிறைக்கு போகணும், இல்லைன்னா திகார் சிறைக்கு போகணும். இதில் எந்த சிறை பெஸ்ட்டுன்றது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த அழுத்தம் தான் அவரால் முடிவெடுக்க முடியாமல் இந்த பெரிய மாபெரும் இயக்கம் அதிமுகவை அம்மா வந்து அப்படி இல்லை. அம்மாவுக்கு வந்து அதே மாதிரி தலைக்கு மேலே கத்தி வந்தபோது கூட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அம்மா பிஜேபியோட அனுசரித்து போகல. ஏன் போகலன்னா, நான் பரவாயில்ல தான் சந்திக்கிறேன்னாங்க, எனக்கு தமிழ்நாடு நலன் தான் முக்கியம். ஆனால் அது மாதிரி ஒரு இதை இவரால் அண்ணன் எடப்பாடியால் எடுக்க முடியல. ஒரு தடுமாற்றம் அவர்கிட்ட இருக்குது. அவரை விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி தொண்டர்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக தொண்டரும் பிஜேபி தொண்டர்களும் இப்பயே இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கூட்டணி வைங்க, வைக்காமல் போங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் அந்த இதை சற்று காலதாமதமாக உணர்ந்திருக்கிறார் யார், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதை முன்கூட்டியே உணர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 30 தொகுதி 35 தொகுதி நம்ம பாராளுமன்ற தொகுதியை ஈஸியாக கைப்பற்றிருக்கலாம். இதை தான் அவர்கள் சொன்னார்கள். நம்ம நல்லா அனைவரும் பிரிந்த செலவுகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளவில்லைன்னா அந்த சீட்டை எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் கூட்டணி கொடுத்தாங்க. இப்படி கணக்கு போட்டு பாருங்களேன், நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் 18% பிஜேபி கூட்டணி, இந்தியா கூட்டணி வாக்கு சதவீதம், 21% அதிமுக கூட்டணி. இது இல்லாமல் பொதுமக்கள் ஒரு 5% கூடுதலாக போட்டிருப்பாங்க. இந்த 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி தானே. 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கோம் பாண்டிச்சேரியை சேர்த்து. இந்த வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டவர் யார், அண்ணன் எடப்பாடியார் தானே.
அதனால் இதெல்லாம் இப்போல்லாம் சோஷியல் மீடியாக்கள் மீடியாக்கள் எல்லாம் வந்துவிட்ட காரணம் சாமானிய மக்கள் கூட இதை வந்து ஈஸியாக கணக்கு போடுறான். 42 சட்டமன்ற, அதாவது 7 பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்கு அதிமுக. சட்டமன்ற தொகுதி கணக்கிட்டால் 42 சட்டமன்ற தொகுதிகள். அது இல்லாமல் 13 பாராளுமன்ற தொகுதி இதை கணக்கிட்டால் இது ஒரு 62 72. இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 118 இடத்துல 3வது இடத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாபெரும் இயக்கம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது. இது எடப்பாடியாருடைய வீண் பிடிவாதம். அண்ணன் ஜெயக்குமார் வாயக்கு இப்படி ஆடுறாரு. இதே சென்னை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் எழுந்திருக்கிறார். எங்க அவருடைய சொந்த தொகுதியிலேயே இங்கே தென்சென்னையில் அவர் வீடு இங்கே இருக்கிறார், மகன் வீடு இருக்கிறது. இங்கே வந்து டெபாசிட் 7 தொகுதியில் இது ஒரு தொகுதி. பிஜேபி 2வது இடம் தென்சென்னையில். படித்தவர்கள் மூத்தவர்கள் இருக்கிற இந்த இடத்துல தென்சென்னை தொகுதி வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தொகுதி. இந்த தொகுதியில் போயிருக்கு. இவ்வளவும் பேசியதுக்கப்புறம் ராயபுரத்தில் நீங்கள் தோத்தீங்க, உன் பையன் இங்கே டெபாசிட் போகுது. 3 முறை நீங்கள் மந்திரியாக இருந்தவங்க, நீங்கள் தோக்கலாமா ராயபுரத்தில்? எதனால் தோத்தீனுங்கிற இப்போ கூட கலவரம் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே. நம்மளுக்கு பிரதான எதிரியாது தலைவர் புரட்சித் தலைவர் சொன்னார், தீய சக்தி திமுக ஆட்சியில் அமரக்கூடாதுன்னு சொன்னார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் திமுக 13 ஆண்டு காலம் ஆட்சியில் அமராமல் அவர் பார்த்து கொண்டார். பிறகு வந்து அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே நிலைப்பாட்டில் பயணித்தார்கள். விஜயகாந்தை அரவணைத்தார்கள். 2011 வெற்றி பெற்றார்கள். அதே மாதிரி பாமகவை வீடு தேடி சென்று அழைத்து வந்தார்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே மாதிரி ஜி.கே. மூப்பனார் அவர்களை வீடு தேடி அழைத்தார்கள். அதே மாதிரி கோபால்சாமி வீட்டுக்கு வீடு தேடி சென்று அழைத்தார்கள். கூட்டணி வேண்டும். சிறு புரட்சித் தலைவர் அவர்கள் நான் தனக்கு எதிராக இயக்கத்தை ஆரம்பித்த எஸ்டிஎஸ், நமது கழகம் ஆரம்பித்த எஸ்டிஎஸ், இந்த பக்கத்து தெருவில் இருக்கார் எஸ்டிஎஸ் இல்லை, அவரை தோற்றதுக்கப்புறம் இப்போ அவருடைய முகத்தில் முழிக்காமல் அவர் வீட்டில் இருந்தார். அவரை போய் வீடு தேடி சென்று அழைத்தவர் புரட்சித் தலைவராக. அதே மாதிரி ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு கட்சி 2ஆக உடைந்த போது, இரட்டை முடக்கப்பட்ட போது தூது அனுப்பி சசிகலா அம்மையாரை, தியாகத்தளி சசிகலா அம்மையாரை தூது அனுப்பியவர் அம்மா ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி அரவணைத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா அணியில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ தான் 3 முறை முதலமைச்சர் ஆக்கியவர்கள் அவர்கள் இருவரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இவ்வளோ வரலாறு அதிமுக இருக்கிறது. அதே மாதிரி அண்ணன் ஆரம் வீரப்பன் அவ்வளோ பேசினார். குள்ளநெறின்னு சொல்வார்கள் அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவர் குள்ளநெறியே திரும்பி மீண்டும் இயக்கத்தில் இணைத்து அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தார்கள். அதே மாதிரி முத்துசாமி அண்ணன் அவர்கள் ஜானகி அம்மாவுடைய கீ பிளேயர், அவர்களை அழைத்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தார்கள். நான் இன்னைக்கு 1989 நான் சீனியர். நான் யாருக்கு நீ சீனியர்? ஆனால் 77 சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சீனியரா? நீங்கள் சீனியரா? ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் சீனியரா? நீங்கள் சீனியரா? யாருக்கு நீங்கள் சீனியர்? நத்தம் சீனியர். இந்த இயக்கத்தில் எத்தனை பேர் சீனியர்கள் இருக்கிறார்கள்? அன்னராஜா சீனியர் இல்லையா இந்த இயக்கத்தில்? உன்னை விட 1000 பேர் அதிமுக இயக்கத்தில், 1,00,000 பேர் சீனியராக இருக்கிறார்கள் இந்த மாபெரும் இயக்கத்தில். நீங்கள் 89 யாரை பிடித்து ஆட்சிக்கு வந்தீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அம்மாவை பிடித்து நீங்கள் வரவில்லை. இதே தியாகச்செல்வி சின்னம்மா குடும்பத்தை பிடித்து பின்வாசல் வழியாக வந்தவர்கள். செங்கோட்டையன் அண்ணனுக்கு காலமிக்க விட்டு நீங்கள் வந்தவர்கள். இன்னும் பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் செங்கோட்டையன் தயவில் நீங்கள் மீண்டும் சீட்டு பெற்றீர்கள். இதெல்லாம் மறந்துவிடக்கூடாது. செங்கோட்டையன் உயிரோடு தான் இருக்கிறார், இன்னும் மறையவில்லை. அவரை கேட்டால் தெரியும். இவர் நான் பல முறை செங்கோட்டையன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். செங்கோட்டையன் வீட்டில் இவர் செங்கோட்டையன் அண்ணன் எதிராக உட்கார சீட்டில் உட்கார கூட மாட்டார், நின்று கொண்டு தான் இருப்பார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட்ட என்ற ஆக்கிவிட்டார்கள் சின்னம்மா என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீர்கள். அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒத்த குறிக்கோளோட ஓட்டுகள் பிரியக்கூடாது. ஒரு ஓட்டு கூட திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை ஓட்டையும் ஒருங்கிணைக்க வேண்டும். நான் பெரியவனா நீ பெரியவனா என்பது முக்கியமில்லை. தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் சொன்னது போல் மீண்டும் அரியணையில் ஏறக்கூடாது, மக்களுக்கு மீண்டும் துயரத்தில் அழுத்தக்கூடாது. தான் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நம்மளை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா சொன்னது போல் 100 ஆண்டு காலம் வெற்றி நடை போட வேண்டும். அந்த ஒற்றை குறிக்கோள் இது அண்ணன் எடப்பாடியாருக்கு மட்டும் இல்லை, அண்ணன் ஓபிஎஸ்க்கு மட்டும் இல்லை, தியாகத்தலைவி ராஜமாதாவுக்கு மட்டும் இல்லை, அண்ணன் டிடிவி தினகரனை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் அண்ணன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது ஆணையிட்டு வருங்காலத்தில் நாங்கள் பதவி எங்களுக்கு முக்கியமில்லை, அதிமுக ஆட்சி கட்டில் இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த குறிக்கோளும் இல்லை இருக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு சூளை உரைத்து இந்த அம்மாவோட 24வது பிறந்த நாள் இந்த மாதத்தை முடிந்த காரணத்தினால் நீங்கள் இந்த தருணத்தில் 77வது ஆண்டு முன்னிட்டு
இந்த தருணத்தில் இந்த இயக்கத்தை வெற்றி நடை போட வேண்டுமே தவிர அது பிஜேபி தலைமையிலாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையில் இருந்தாலும் சரி. ஆனால் தீய சக்தி அவங்க திமுக ஹேஷ்டாக்ல எப்படி சொன்னாங்க, யார் வர மோடி 2024 பாராளுமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பது முக்கியமில்லை, யார் வரக்கூடாது என்பதுதான் நமக்கு முக்கியம். அதே குறிக்கோளோடு அதே ஹேஷ்டாக திரும்ப ரிப்பீட் போட்டு நமக்கு திமுக வரக்கூடாது, அதை தவிர நான் யாருடனும் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். அண்ணன் ஒத்த வரியில் ஒரு அறிக்கையை அண்ணன் எடப்பாடியார் விரைவில் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த இயக்கத்தை விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் இவர்களை வெளியேற்றுவார்கள் என்பதை கடுமையாக எச்சரித்து சொல்கிறேன். நான் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.